மறைந்த வணிகர் சங்க பேரவை முன்னாள் தலைவர் வெள்ளையன் விட்டுச் சென்ற பணியை நிறைவேற்ற பாடுபடுவேன் என புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைப்பின் தலைவர் டைமண்ட் ராஜா கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற தமிழக வணிகர் சங்க பேரவை நிர்வாகிகள் கூட்டத்தில் புதிய தலைவராக மறைந்த வெள்ளையனின் மகன் டைமண்ட் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டைமண்ட் ராஜா ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடத்தப் போவதாக கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனது தந்தை விட்டு சென்ற பணியை மிகவும் சிறப்பாக செய்வேன் என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் நான் தலைவணங்கி உறுதிமொழிகிறேன். கடைசி வரைக்கும் எங்களது கடைக்கோடி தொண்டர் முதல் கொண்டு நிச்சயமாக ஆன்லைன் வர்த்தகத்துக்காக நாங்க ஆன்லைன் எதிர்த்து தான் நாங்க குரல் கொடுப்போம். அதுக்கான போராட்டங்களை நிச்சயமா அறிவிப்போம். மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசியல் ரீதியா சாராதவங்க தான் நாங்க அப்படிதான் எங்களது தலைவர் அந்த அத்தனை பேரையும் உருவாக்குனாங்க. அதனால நிச்சயமா போராட்டத்துக்கு வகையிலான தான் இதுக்கெல்லாம் நம்ம விடை காண முடியும். அதனால நிச்சயமா இதற்கான போராட்டங்களை நாங்கள் அறிவிப்போம்.